ஐஸ் ஐஸ் ஐஸ். இந்த கதவை கூட்டமா பசங்களா, நாம இப்ப கொரோனா ப்ராப்ளம்ஸ் பத்தி பேசலாம். எனக்கு இப்பவே தொண்டெல்லாம் நல்லா வலிக்குது. எனக்கு இருமல் வந்தா நான் உடனே டாக்டர் கிட்ட போவேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் உடனே கை வச்சு இருமிடுவேன் மேடம். இதுக்கு போய் டாக்டர் வரைக்கும் போவாங்களா? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். சில வந்துட்டு இருந்தானா கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னே. அங்க யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்ப பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேனாரு. அப்ப நான் மட்டும் இழிச்சவாயினா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம். வாங்கிக்கோங்க. பக்கத்து கடை தர்பூசணி வாங்கிட்டு போறீங்களா? அதை விட நல்லா இருக்கும், வாங்கிட்டு போங்க. தர்பூசணி வச்சிருக்காங்கம்மா. வாங்கக்கா வாங்க. சொல்லுங்க சார். நான் என்னத்த சொல்றது, இதெல்லாம் ரொம்ப மலிவாவும் ருசியாவும் இருக்கும். அட என்னங்க நீங்க, நாங்க வேடிக்கை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க எதையும் காசு கொடுத்து வாங்கி பழக்கம் இல்ல. சொல்றேன், இப்பவே வாங்கிட்டு போங்க. என்ன மேடம் வாங்கிக்கிறீங்கல்ல? கொஞ்சம் விலை கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எப்படி, ஒரு 200 ரூபாய்? இன்னும் கொஞ்சம் கம்மி. ஃப்ரீயா தர மாட்டீங்களா? பிரச்சனையில இருக்கிற ஒரு சின்ன குழந்தைக்கு உதவி செய்யாம நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களே, இது நியாயமே இல்ல. பிரச்சனையே இல்ல, யாரு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல. ஐடியா பண்ணி உன்னை கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போறேன். நான் ஒண்ணு உங்களுக்கு ஆன்டி இல்ல, ஷின்சாங்க்கு மட்டும் தான் ஆன்டி. எல்லாரும் என்ன அக்கானு கூப்பிடுங்க. அதுவும் இல்லாம நான் ஒண்ணும் வயசுல அவ்வளவு பெரிய பொண்ணு இல்ல, சின்ன பொண்ணு தான். என்ன கொடுமை இது? பசுமாடுன்னு தான் கூப்பிட முடியும், பூனையா பூனைன்னு தான் கூப்பிட முடியும். கண்ட சும்மா குறைய கண்டுபிடிச்சுக்கிட்டு. நான் போட்டோ எடுத்தே ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் நல்ல விஷயமா பார்த்து போட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஓகேனா நான் வேணா உங்களுக்கு மாடலா வரேன்.